கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 3:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமாம் அவரே, துய ஒளி விளக்கம் அவரே. தேவ ஆலயமாம் அவரே, துய ஒளி விளக்கம் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியம் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியம் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் தூதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் தூதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை குடி உயர்த்திடுவாம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை குடி உயர்த்திடுவாம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மோனோடியாய் இயேசு வரான் முளைக்கல்லாகி சீயோனிலே. மோனோடியாய் இயேசு வரான் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். வாசிப்போம். கொலைசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியாக பிதாவாகிய தேவனை சோஸ்தரியுங்கள். இந்த மணிக்கு தியானிக்க இருக்கிற வசனம் இது ஒரு பிராக்டிக்கலாக நாம் செய்ய வேண்டிய காரியம். பைபிள்ல 2 இருக்கும். ஒன்று தியாலஜி. தியாலஜினா நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது, நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறாரு, எப்படி நம்மளை ஒரு ராஜாக்களாக மாற்றுறாரு, எப்படி ஒரு ஆசாரியராக மாற்றாரு, இதெல்லாமே தியாலஜி. இது தேவன் அப்படி அனாதி தீர்மானத்துல உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் சில காரியங்களை செய்து வைக்கிறார். குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? சிலுவையில பாடுபடாக அனுப்புகிறார். ஆவியானவர் நமக்கு அனுப்புகிறார். எதற்கு ஆவியா அனுப்புகிறார்? அவர் வேறொரு தேற்றவாளன். இதெல்லாமே தியாலஜி. தியோனா கடவுள், காட், அது சம்பந்தப்பட்ட காரியம். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அடுத்த பக்கம் நம்ம பார்க்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும். அதான் என்ன செய்ய வேண்டும். வார்த்தையினால் கிரியினால் 2 காரியம். ஒரு வார்த்தை, கிரி. வார்த்தைங்கிறது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கிருபை பொருந்திய வார்த்தையா இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவாரு, அது கிருபை பொருந்திய வார்த்தையாகும்.
அப்ப அந்த வார்த்தை கிருபை இந்திய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல ஒரு தூஷணம் இருக்கக்கூடாது. சரி, என்ன அதில் இருக்கக்கூடாது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு உள்ள என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது. வாசிப்போம். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? யாக்கோபு 3வது அதிகாரம் 9வது நாவை குறித்து சொல்றாங்க. ஆழமான காரியத்தை அந்த யாக்கோபு இதை ஆரம்பிக்கும் போது அது எப்படி அதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 2 நாம் எல்லாவற்றும் அநேக விஷயங்களில் நாம் எல்லாரும் சொல்லி யாக்கோபு தன்னை அதை சேர்க்கிறார். அதாங்க அதோடைய பேச்சு. தன்னை ஏன் சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு பாடுள்ள மனிதனப்பா, என் வாயில இந்த மாதிரி சில காரியங்கள் வந்துருங்கிறதுக்காக தான் சொல்லுகிறார். சரி, 8வது நாவை அடக்க ஒரு மனுஷன் வரக்கூடாது. அது அடங்காத பொல்லாங்கல்லதும் சாவுக்கு எதான விஷயம் நேர்ந்தது. சாவுக்கு எதான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும், அது அவங்களை வந்து சாக வச்சிடும். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு குடும்பம் அவங்க கேரளா தான் அவங்க மெயின் இடம். ஆனா இந்த பூரியில அங்க செட்டில் ஆயிட்டாங்க. இங்க வருவாங்க. புதுசா ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பெண்ணை பார்த்து குழந்தை அந்த கணவனுடைய தம்பி ஹார்ஷா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, என்னன்னு யார் சொல்ல மாட்டேங்க. கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. நேரம் மல்ல போனா மண்ணெண்ணெய் எடுத்தா, தலைவலியா ஊத்துனா, தீ வச்சிட்டா. முகம், கழுத்து, மார்பு, கையெல்லாம் கையில அப்படி ஒட்டிக்கிடுச்சு. உயிர் தப்பிச்சுக்கிட்டான். ஆனா அப்ப பாடு எத்தனையோ சர்ஜரி எங்க ஆஸ்பத்திரியில பண்ணணும். இந்த வார்த்தை, அந்த வார்த்தை விஷம் நிறைந்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அந்த வார்த்தை விஷம் நிறைந்த வார்த்தையினாவது கிரியலாகும். இந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சரி, தொழில் பார்ப்போமா. 9 அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம். ஒரே நாள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு சொல்லிட்டு என்னோட கூட ஒரு பொண்ணு இருப்பான். அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும், அப்படி ஒரு கடினமான வார்த்தை வரும். சங்கனம். அந்த ஒரு வார்த்தை நல்ல பொண்ணு என் கூடயே இருப்பான். என்னுடைய தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் அந்த நாவல இருந்து ஒரு வார்த்தை வரும், அப்படி ஒரு குத்தி வரும். அதைத்தான் வசனம் சொல்றது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரி எப்படி இருக்கிறது பாருங்க. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான கசப்பான தண்ணீர் சுரக்குமா. என்ன ஒரு அருமையான உதாரணத்தை யாக்கோபு சொல்கிறார். வார்த்தையில நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த வார்த்தை எப்ப வரும், எப்படி வரும், இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்ன பேச போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 139வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது தெளிவாக சொல்லுகிறார். என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க. என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. நான் ஒன்னு பேச போறேன், நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன், பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்த போறேன், குமாரா இயேசு கிறிஸ்துவை என் வார்த்தையினால மகிமைப்படுத்த போறேங்கிறது என் நாவல பிறக்கபடி அவர் தெரியுங்கிறார். காரணம் என்னன்னா, அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவருடைய நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்திலே உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். அந்த கரத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நெருக்கத்துல உன் வாயிலிருந்து என்ன வருது? யோபு எடுத்துக்கணும். யோபுடைய வாழ்க்கையில நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். யோபு அவரு பாட்டுக்கு இருக்காரு.
அவரு பாட்டுக்கு இருக்காரு. ஆனா பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் டாபிக் ஆரம்பிக்கிறார். அவர் கேட்பாரு, எப்படி கேட்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெளிவா யோபு எப்படி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 1வது அதிகாரத்துல டாபிக் ஆரம்பிக்கிறது ஆண்டவர் தான் ஆரம்பிக்கிறார். 1வது அதிகாரம் 8வது, கர்த்தர் சாத்தானை நோக்கி. யோபு பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு இந்த பரலோகத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகள் இருக்க அவனை போல் பூமியில ஒருவனும் இல்லை என்றார். டாபிக் ஆரம்பிச்சிட்டாரா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்னன்னா, அவருடைய நாவல் இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துல திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு சோத்திரம். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லணும். நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யும். 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, வார்த்தையினாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியிலே பிதாவாகிய தேவனை சோஸ்திரீங்க. வார்த்தை கிரியை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கோபம் கசப்பு நிறைந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. காரணம் யோபு சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், ஒரே வாயிலிருந்து துதியும் வரக்கூடாது. பிதாவை துதிக்கிறோம், கசப்பானவ சொல்லக்கூடாது. 2வது ஆங்கிள் நான் உங்களுக்கு கொண்டு போறேன். இது என்ன அப்படின்னா, இங்க நம்ம சாத்தான் வந்தனால சாத்தானை பற்றி நம்ம சொல்ல போயிருக்கோம். இன்னைக்கு அநேகருடைய வாயிலிருந்து வர வார்த்தை சாத்தான மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. யோபுல பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல சாத்தானுடைய பவரை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் உழிஞ்சிட்டான், எல்லாம் ஃபோர்ஸ் வந்து எல்லாம் சுத்தமா வைப் அவுட் பண்ணியாச்சு. 2வது அதிகாரத்துல அந்த கொடு பெரிய பருக்கெல்லாம் வந்துருச்சு. 3வது அதிகாரத்துல பீக் தான், ஏன் தான் நான் பிறந்தேனோ அப்படின்னு சொல்லி யோபு தன்னை குறித்து சொல்றானே ஒழிய சாத்தானை குறித்த பேச மாட்டேங்க. 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் ஒவ்வொன்னா வர 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 நீங்க சாத்தானை பார்க்கவே முடியாது, எங்க போனானே தெரியாது. காரணம், யோபு சாத்தானை பத்திய பேச மாட்டார், தன்னை பேசுவார், ஆனா சாத்தானை பத்தி பேச மாட்டார். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி எப்படி இருக்குன்னா, சாத்தானை பத்தி சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் ரொம்ப அருமையாக அவருடைய சபையில் இருக்கிற ஒருத்த பத்தி சொல்றாரு. அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு ஊழியத்தை கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் ஆக மாட்டேன். கோவம், சாத்தானே ஊழியத்துக்கு போறதுக்கு நீ தடை பண்ற இல்ல, உன்னை இயேசு நாமத்தினாலே சாபிக்கிற தூ 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 தூ. கடைசியில பார்த்தா சாவி போடாம ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா பாருங்க. எல்லாத்தையும் சாத்தானையே பலிப்படம். இன்னொரு இப்பெல்லாம் இந்த ஜிபேல வந்துருச்சு, அப்ப அதெல்லாம் கிடையாது, மணி ஆர்டர் தான் இருந்துச்சு. இந்த ஒரு விசுவாசி அவரு 100 ரூபா ஏமும் அனுப்புறான் பாஸ்டருக்கு. அனுப்பிட்டு போன்ல சொல்லுவாரான், பாஸ்டர் இப்பே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, நான் 100 ரூபா அனுப்பியிருக்கேன், சாத்தான் போற வழியில அதை பிடிக்கிறக்கூடாது, இப்பே நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ரூபா உங்க கையில கிடைக்கிற வரை நீங்க நினைச்சுங்க, ஜெபத்தை நிப்பாட்டி. கொடுக்குறது 100 ரூபா, இவரு பாஸ்டர் நினைச்சணும் கையில அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வார்த்தையினாவது கிரியிலாவது சாத்தான மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஆலயத்துல சாட்சி சொல்றாருன்னா அப்படி சொல்லிக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே சாத்தான் எங்க குடும்பத்தை எப்படி பண்ணிட்டானே, செஞ்சதெல்லாம் இவங்க தப்பா இருக்கும், ஆனா பழி வேற போட்டு சாத்தான போட்டிருப்பாங்க. ஆனா சாத்தான நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது எப்படி நான் பார்ப்போமா உங்களுக்கு? யூதா எடுத்துக்கணும். வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சாத்தானை எப்படி டீல் பண்ணணும், பேசவே கூடாது. யூதா 9வது வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கித்து பேசணும். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து மோசே என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எகிப்தில கொலை பண்ணிட்டான். கொலைகாரனா இல்லையா? கொலைகாரன். ஆனா அந்த கொலைகாரனை இப்ப பரியல் நடக்க போகுது. சாத்தான் சொன்னா, இது எனக்கு சொந்தம், கொலை செஞ்சான், நான் தான் கொலை செய்யறதுக்கு அதிபதி, கொல்றதுக்கு அதிகாரம் எங்க பவர்ல இருந்து வருது, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சாத்தானுக்கு என்ன
தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சாத்தாட்ட சாரி மோசேட்ட தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகம் 33வது அதிகாரத்துல 34வது அதிகாரத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகுது, அவர் கர்த்தர் இரக்கம். சாத்தான் சொல்றான், கொலை செஞ்சான், அதனால எனக்கு சொந்தங்கிறான். ஆனா ஆண்டவர் மோசத்தை தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். இதுங்க நம்ம பேசுற வார்த்தை தான் இது, வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ளவர். அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டு, 1000 தலைமுறைக்கு இரக்கம். எனக்கு வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாக்குறேன் என்னுடைய பாட்டி தாத்தா தான் நம்ம பார்த்தா முதல் தலைமுறை. பாட்டியை நான் பார்த்ததில்ல, பாட்டி ஊழியக்காரன். தாத்தா என்னுடைய அப்படி ஒரு அச்சு பிரிண்ட், அது முதல் தலைமுறை. அடுத்து என்னுடைய அப்பா டாக்டர் ஹெச் லைசாண்டர் 2வது தலைமுறை. நான் 3வது தலைமுறை. 4வது தலைமுறை டீனா திவ்யா. 5வது தலைமுறை ஸ்டீவ். 5 தலைமுறை நான் பார்க்கிறேன். இந்த 5வது தலைமுறையில் ஸ்டீவை நான் பார்க்கும்போது பல நேரத்தில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் இந்த கிருபை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு சந்தோஷத்தினால இதை நான் சொல்றேன். பெருமைக்காக சொல்லல, தயவு செய்து பெருமைக்காக கிடையாது. எங்க குடும்பத்துல நாங்க எல்லாமே குள்ளம். 5 அடி 1 அங்குலம், 5 அடி 2 அங்குலம் தான் இருக்கும். சில பெண் பிள்ளைகளெல்லாம் பார்த்தா இருக்கலாம் கொஞ்சம் ஷையா இருக்கும், உயரமா காலையில் ஏற்றது. ஆனா என்னுடைய ஸ்டீவ் அவங்க அப்பாவுடைய ஹைட்டு கிடைச்சிருச்சு. ஆனா கலர் எங்க கலர் வந்துருச்சு. பிரெயின் யாருடைய பிரெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமியாருடைய பிரெயின் டாக்டர் சுகுணா பாய். அவங்களுடைய பிரெயின் அப்படி உள்ள வந்துருச்சு. அவங்க எம்பிபிஎஸ்ல 5 வருஷத்துலயும் 5 வருஷம் கோல்டு மெடல் வாங்க. அந்த ஒரு பிரெயின் அப்படி உள்ளுக்குள்ள வந்துருச்சு. தலைமுறை ஆண்டவர் பார்க்கும்போது எது பெஸ்டோ அதை தூக்கி உள்ள வைக்கிறார். அப்புறம் இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வரும். இரக்கத்தையும் காக்க அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். மன்னிக்கிற தேவங்க. சாத்தான் இதை நைஸா விட்டுட்டு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகாவேலோட தர்க்கிக்கிறான். ஆர்கியூ பண்றான். ஆர்கியூ பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்ல லேட்டா இருக்கேன். வார்த்தைனாலும் கிரியைனாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வார்த்தை கிரியையில சாத்தானை குறித்து பேசவே கூடாது. யூதா 9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்து பேசின பொழுது ஆர்குமெண்ட் நடந்துட்டு, இது எனக்கு சேர வேண்டிய ஐட்டம் அப்படிங்கிறது. அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கண்ண அவர்கிட்ட கொடுத்தாச்சு. உனக்கும் இது எனக்கு சம்பந்தம் வைக்கிறது, நான் பேசவே போறதில்லை. சரி, வார்த்தைனாலும் கிரியினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் அது என்ன பேச போறான்னு தெரியும். அது என்ன பேசுறோம் அப்படின்னா ஆண்டவரை துதிக்கணும். அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். சரி, இங்க 2 நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்னு யார் பாருங்க பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் பதினெட்டு, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்து எதை செய்தாலும் நாம் செய்கிற காரியத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். இதாங்க மகிமைப்பட வேண்டும். ஏன் நம்ம மகிமைப்பட வேண்டும்ங்கிறதுக்கு வசனத்தை மாட்டேன். வசனம் நம்ம பேசவே கூடாது. வாசிப்போமா? மத்தேயு எடுத்துக்கோங்க, 5வது அதிகாரம். இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரிகளை கண்டு உலக மக்கள் யார பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனமா பார்ப்பாங்க. நீ பைபிளை தூக்கிட்டே, நீ என்ன செய்யற, யாரோட பேசுற, உன் ஐக்கியம் யாரோட கூட இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும். ஒரு தம்பி, நல்ல ஒரு பைபிள் வாசிக்கிற பையன், ஊழிய செய்யற பையன், சில வருஷத்துக்கு முன்னாடி
எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பையன். சட்டையை கலத்தி போட்டுருவாரு, போய் அதை தூக்கி வைப்பாரு, கீழே போய் பெட்டியை தூக்கிட்டு வருவாரு, ஃபார்மசியில் வேலை 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 அப்படி வேலை பார்ப்பாரு. அவருக்கு ஒரு பிசாசு ஒன்று வந்துருச்சு. ஒரு பொண்ணு கூட இவருக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. இவர் கல்யாணம் 2 பிள்ளை இருக்கிறார் தம்பி. அவர் கொஞ்ச நாள் அப்பெல்லாம் நான் வியாழக்கிழமை ப்ரேயர் நடத்துவேங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியில் வருவேன். அவர் என்ன செய்வார்னா சரவணன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பார். ப்ரேயருக்கு வர மாட்டார். நான் கூப்பிட மாட்டேன், அதை கூப்பிடுறேன். கொஞ்ச நாளையில் அவர் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போய் திரும்ப கிருபையாக ஆண்டவர் உயர்த்திட்டார். அது வந்து கற்பனை கதை கிடையாது, உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன். பேரை மட்டும் மறைச்சிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியில் இது துர்க்கிரியை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவாகிய மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் ஆளுகிறது. உங்கள் வெளிச்சம் பிரைட்னஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட உப்பாக வைத்திருக்கிறார், வெளிச்சமாக. உப்பு சாரமற்று போனார்ங்கிறது ஒரு வசனம். அது என்ன அப்படின்னா, சாரம்ங்கிறது என்ன அப்படின்னா உப்புக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. அதாங்க பிரச்சனை. இப்ப சீனி வேணும், சர்க்கரை கிடைக்கும். இப்பெல்லாம் அந்த சூடாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் தப்பா. நீங்க பாருங்க, தெரியுதா? இது இருக்கு பாத்தீங்களா? இது என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் ஃப்ரீ. இது சுகர் கிடையாது. ஆனா காஃபில ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா நச்சுன்னு இனிக்கும். ஆனா சுகர் கிடையாது, இது சப்ஸ்டியூட். இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. கல்கண்டு போடலாம், எத்தனையோ கரும்பு, மண்டை வெல்லம் போடலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா உப்புக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. உங்களுக்கு எனக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. அந்த சப்ஸ்டியூட் இல்லாத உப்பு போல நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த உப்பு போல வச்சுட்டு நம்ம சாரம் அற்று போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஏன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? யோவான், இந்த 2 நபரை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 கொலைசர் 3வது அதிகாரம் வார்த்தை 4. நீங்க எதை செய்தாலும் அவைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. வாசிப்போம். யோவான் 2 நபரை பார்க்க போறோம். ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏன் நாம் இதை செய்யணும்? செய்யறதுனால நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்க்கும். யோவான் 14வது அதிகாரம் 1 வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எப்ப உங்க இருதயம் கலங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானை நீங்க மகிமைப்படுத்தும் போது. சாத்தானுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க அது கரெக்டான பாதையில போகும். நேற்று எனக்கு பயங்கரமான காய்ச்சல், என்னால் எழுந்திருக்கவே முடியல. வழக்கமா நான் எந்த அண்ணாலும் பிரேயரை கட் பண்ணாம இருக்க மாட்டேன். நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், ஏமா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு, நான் கொஞ்சம் படுத்திருக்கேன் மாட்டு படுத்தேன். படுத்தா அவ்வளோ டீப்பா தூங்கிட்டேன். என் மனைவி நீ எழுப்பல. சரி, ஆனா கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு ஓபிக்கு போயிட்டேன். இன்னைக்கு பர்ஃபெக்ட்லி நார்மலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நாளைக்கு நான் ஊரு விட்டு போகணும். மிக நாளாக காத்துட்டு இருக்குது. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு பலவீனம் வரும். அதை வந்து சாத்தான்றது கிடையாது. இன்ஃபெக்ஷன். ஆஸ்பத்திரியில் அத்தனை பேஷண்ட் வராங்க, இதை சுத்தி அத்தனை பேஷண்ட் இருக்காங்க. கட்டாயம் வரும். இதுக்கு போய் நான் சாத்தான போய் என்ன செய்வேன், பேசவே கூடாது. அதனாலதான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகனா, அது எப்ப கலக்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள் என்று விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய ஆண்டவர் ஒரு உளையான சேற்று தூக்கி எடுத்தார். என்னை ஆசீர்வதிக்கிறார், என் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், என் சந்ததியை காண கிருபை செய்கிறார். என் மக டீனா ஞாயிற்றுக்கிழமை 2 செய்தி சொல்றான். சிறு இருப்பு முதல் செய்தி, 2வது இயேசுடைய பார்வை. அந்த பார்வையில அவன் சொல்றான், ஒரு சாட்சி சொல்றான். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே அவன் செய்தி சொல்லும் போது அப்பாவை கனெக்ட் பண்ணாம செய்தி சொல்லவே மாட்டான். ரட்சிப்பை கொடுத்து சொல்றான். சகைவை சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு என்னைய ஒரு உதாரணமா காட்டுறான். எப்படின்னா, நான் 2 இடத்துல ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போயிடலாம். பெரிய பேக் இருக்குமா,
பெரிய பைபிள், பெரிய நோட் புக் இருக்கும். அதில் நான் நோட்ஸ் எழுதுவேன். என் மகன் சண்டே ஸ்கூல் போயிடுவான். வந்த உடனே குட்டி அப்பா அவனுக்கு ஈசோப்பை குறித்து நான் சொல்லித்தரேன். நானும் மறந்துட்டேன். அந்த ஈசோப்பை குறித்து அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, வாஞ்சை இருந்துச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டார். என் குடும்பத்தில் அப்படி ஒரு மாறுதல் வந்துச்சுன்னு சொல்லி இதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாஞ்சை தலைமுறை ஆண்டவர் பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும். பிரச்சனை வருமா வரும். எங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு, நாங்கள் கலங்கலை. காரணம் பவுல் சொல்றது போல, நான் விசுவாசிக்கிறது இன்னும் 2 நாள் அறிவேன். அவளிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க வல்லவர்கள். அதனால்தான் உங்கள் இருதயம் கலங்காது, தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு. இல்லத்தில் விசுவாசம் 2 பேரை பார்க்கிறேன். ஏன் தேவனிடத்தில் விசுவாசமா என்று 2க்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன். பிதாவாகிய தேவன் சில காரியங்கள் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் மனிதனாக இந்த பூமிக்கு வர முடியாது. ஆமாதானே? அவரால் சிலுவையை சுமக்க முடியாது. அவரால் நன்மை செய்வராக சுற்றி தெரிய முடியாது. அவரால் என் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க முடியாது. இதெல்லாம் அவரால் முடியாது. இது யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால் தான் மட்டும் முடியும். அதனால 2 பேரை சொல்றார். ஒன்னு பிதாவாகிய தேவன், 2வது என்னிடத்தில். இந்த 2 பேருக்கு நமக்கு விசுவாசம் தான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யெகோவா சாட்சி சொல்லுவாங்க. அவங்களுக்கு யெகோவா தேவன் மட்டும்தான், இயேசு தேவையில்லை. அவங்க பாவத்தை யார் மன்னிக்கிறது? யாரை மன்னிக்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஆனா 2 காரியம். அடுத்து பாருங்க, என்னிடத்திலும் விசுவாசம், என்னிடத்திலும் நான் தேவை நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பாருங்க, இந்த 2 காரியமும் 2 பேர்ட்டையும் நம்ம விசுவாசம் இருந்தால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. மேன்ஷன். இந்த மேன்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் சாம் சாரி ஆலன் பால் பிரதர் எனக்கு இந்த செய்தியை சொன்னார். ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்ப சுல்தான் அப்படின்னு இந்த சவுதியில் இருப்பாங்க. சவுதி இன்னும் அந்த ரிச் கண்ட்ரியில் அந்த கிங்க்கு ஒரு 100 அரண்மனைகள் இருக்கும் அந்த ஊரில். எந்த அரண்மனையில் தங்குறான்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரை கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவரை கொண்டான்னா அடுத்து அதை அப்படியே டேக் ஓவர் பண்றது. ஒரு 100-150 அரண்மனைகள் எல்லாமே ரெடியா இருக்கும். இவரு போனா ஃபுட் எல்லாம் ரெடியா இருக்கும். இது அரண்மனை ஒரு மனிதனுக்காக கட்டப்பட்டது. அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனாலே நூற்றுக்கணக்கான மாளிகைகளை கட்டி அரண்மனை கட்டி இருக்க முடியும்னா, பிதாவாகிய தேவன் எவ்வளவு அருமையாக நமக்கு அரண்மனைகளை மேன்ஷனை கட்டி வைத்திருப்பார். அப்படி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 இத்தனை நாளா அவர் ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காரு. என்ன செய்துட்டு இருக்காரு? ஒவ்வொருக்கும் ஒரு மேன்ஷனை கட்டிட்டு இருக்காரு. அந்த மேன்ஷன் எப்படிப்பட்ட மேன்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். மேன்ஷன் வாசிப்போமா? ஏசாயா. இதுதான் பரலோகத்துல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கார். யாருக்காக செய்து கொண்டிருக்கிறார்? வாசிப்போம். ஏசாயா. நம்ம வாய் அறிக்கை செய்ய செய்ய ஏசாயா 66வது அதிகாரம் 22வது, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும். ஆண்டவர் மேன்ஷன் வாசஸ்தலம் எங்க கட்டுறோம்? புதிய வானம் புதிய மூலம் கட்ட போகிறோம். உங்கள் சந்ததி உங்கள் நாமம். நம்ம ஆண்டுடைய நாமத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டுடைய சந்ததி எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். என்னுடைய பாட்டி சொர்ணாபாய் லைசாண்டர், எங்க அப்பாவுடைய அம்மா பெரிய ஊழியக்காரன். அவங்களுக்கு ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கும். நான் மரித்த உடனே எங்க பாட்டியை கூட்டிட்டு போவாங்க. வாடா பேராண்டி, பாட்டியுடைய அங்க பார்த்தா சொர்ணாபாய் லைசாண்டர் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கும். அடுத்து பின்னாடி எங்க அம்மா வருவாங்க. பாட்டி இருந்தாலும் போதும், வா அம்மாவுடைய மேன்ஷனை காட்டுறேன். எங்க அம்மா ஊழியக்காரம்மா. அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணிட்டு தான் எங்க அம்மா மறிச்சாங்க. ஒரு தடவை டேவிட் கணேசன் என்கிட்ட சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அவங்க ஊருக்கு
எங்க அம்மா போகும்போது அவர் ரட்சிக்கப்படலையா. எங்க அம்மா பார்த்த உடனே ஒரு பார்த்து, இது ரைசான்ற அம்மாவா இவங்க, என்ன இது இவ்வளவு சிம்பிளா வந்து எங்க கிராமத்துல சுவிசேஷம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா அப்படி ஒரு பாப்புலரானவருடைய, எங்க அம்மாவுடைய மேன்ஷன் அடுத்து, அப்புறம் என்னுடைய பில்டிங் இருக்கும், அடுத்து என் மகளுக்கு. அதனாலதான் உங்கள் நாமமும் நிற்கும். அப்ப இதுக்கு தேவைன்னா 2 பேரும் நமக்கு விசுவாசம். ஒன்னு பிதாவாகிய தேவன் மேல் விசுவாசம் இருக்கணும், 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் இருக்கணும். பாருங்க 3வது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. அப்ப ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது சகலத்தையும் 6 நாள் உண்டாக்கிட்டார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், வானமண்டலத்தில் இருக்கிற அத்தனை, பூமியில் இருக்கிறது, மனுஷன் எல்லாத்தையும் உண்டாக்குற 6 நாளுக்கு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஆனா 2000 வருஷமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம போகணும், போயிடணும், அப்பதான் நமக்கு தெரியும். அது பாருங்க, ஆயத்த பண்ணிவிடு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளும். ஏன் மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம்னா யோவான் 17வது அதிகாரம், ஒரு பிரதான ஆசாரியன் ஜெபத்துல, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும். காரணம் என்ன? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பே, யோவான் 14:24, பிதாட்ட குமாரன் ஜெபிக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்த உம்முடைய மகிமை, அதாங்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை அந்த பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு சாதாரண மனிதராக வந்தார். அந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கும். அப்ப மகிமையை பார்க்கிறதுக்கு அவருக்கு ஆசை. எதற்காக? நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். அந்த விசுவாசம் வைக்கிறதுனால இது கிடைக்குது. திரும்ப வசனத்தை வாசிப்போம். கொலைசர் 3வது அதிகாரம். வார்த்தையினால இருக்கிறோம். அந்த வார்த்தையும் கிரியும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். 2, நீங்கள் எதை செய்தாலும், நான் ஒரு காரியத்தை செய்யறேன், எதை செய்தாலுங்கிறது என்னன்ற ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப நான் ஃபாஸ்டிங்னால இருக்க முடியல. முன்னாடி திங்கள் வியாழன் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு. திங்கள் வியாழன் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எனக்கு இந்த கல்யாண வீட்டில் கறி சாப்பாட்டு கூப்பிடுற அன்னைக்கு நான் வந்து ஃபாஸ்டிங்ல இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க, திங்கக்கிழமை கறி சாப்பாட்டு போக முடியாது. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் கல்யாணம் வந்து வேற ஒரு டேட்ல வச்சாங்க. அதனால கறி சாப்பாட்டு நான் போக முடியாது. என் மகட்டினா அப்ப கல்யாணம் ஆகாத குட்டி பிள்ளை கொஞ்சம் வயசு பிள்ளை. நாங்க 2 பேரும் ஒரு கல்யாணத்துல உட்காந்துருக்கோம். நான் சாப்பிட்றது மாதிரி கண்களை மூடி கையை மேல வச்சு ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டு அவ சொன்ன, அப்பா எனக்கு ஜூஸ் வேணும்பா, ஜூஸ் வேணுப்பா. போய் ஜூஸ் வாங்கி அவளுக்கு கொடுத்து அவ குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஒருத்தர் என் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. என்கிட்ட சொல்றாரு, சார் நீங்க ஜெபம் பண்ணதுனால நானும் ஜெபம் பண்ணினேன் அப்படின்றாரு. நீங்க ஜெபம் பண்ணதுனால நானும் ஜெபம் பண்ணேன். இவர் லோக்கல் நாடாரு, ஹிந்து, இவர் எப்படி ஜெபம் பண்ணாரு அப்படின்னு கேட்டு சொல்றாரு, சார் நான் காட் சேனல் உட்காந்து கேட்பேன் சார் நைட்ல. கேட்க எனக்கு அப்படி ஒரு ஆசை. நான் பைபிள் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். முன்னாடி ஒரு அதிகாரம் வாசிக்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு அதிகாரம் முடிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் எதை செய்தாலும் ஒரு சின்ன ஜெபம் தாங்க, கண்களை மூடி வச்சு ஜெபம் பண்ணு. அது ஆண்டவர் நாமத்துக்காக செஞ்சதால அவர் எனக்கு ஒரு நண்பனா மாறினார். கொஞ்ச நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து பைபிள் கிளாஸ் எல்லாம் எடுத்தார். எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. பிறகு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், உனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னாரு. உங்க வீட்டுக்கு தெரியாம எடுக்கணும், வீட்டுல எல்லாம் கண்டு கிடையாது செய்யாதீங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒன்று, எதை செய்தாலும் அது இயேசுடைய நாமத்துக்காக நீங்க செய்யணும். பாருங்க, கொலைசீர் 3வது அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. அந்த நாமத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கு.
அந்த வல்லமையில பல வல்லமைகள் இருக்கு. ஒரு பாட்டு மட்டும் பாடுகிறேன். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். அப்ப இந்த நாமத்தை நம்ம எவ்வளவு கொள்ளவு பற்றி கொள்றோமோ அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்ன வல்லமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வல்லமை மட்டும் காமிச்சு செய்தி முடிக்கப்படும். அப்போ சொல்ல 16வது அதிகாரம் பவுல் ஜெபம் போயிட்டு இருக்காரு. அப்ப குறி சொல்ற ஆவி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்போ சொல்ல 16வது அதிகாரம் இப்படி அநேக நாள் சேர்ந்து பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை நாமத்துல ஓடியே போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் செய்தாலும் பிசாச மகிமைப்படுத்தக்கூடாது. உங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வார்த்தை நீர்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா. அந்த வார்த்தையை நாங்கள் பேசி அதன் மூலமாக நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.